ஹாய் கைஸ், இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு ஹேக் பண்ண போகிறோம். எந்த ஒரு கம்ப்யூட்டரும் எந்த ஒரு லேப்டாப்பும் இல்லாமல் வெறும் நார்மல் ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு தான் ஹேக் பண்ண போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கைஸ், இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆண்ட்ராய்டு வச்சு தான் ஹேக் பண்ண போகிறோம். ரீசன் ஏன்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோவில் ஒரு பிரதர் கேட்டிருந்தார், என்கிட்ட கம்ப்யூட்டரும் இல்லை லேப்டாப்பும் இல்லை, ஸோ எனக்கு மொபைல்லேயே ஹேக் பண்ணுற மாதிரி சொல்லிதாங்க அப்படின்னு கேட்டார். ஸோ இனிமேல் நம்ம மொபைலில் தான் ஹேக் பண்ண போகிறோம். மொபைலில் வச்சு ஹேக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹேக் பண்ண முடியலாம். காலின் நெக்ஸ்ட்டில் எப்படி டெர்மல் யூஸ் பண்ணி நம்ம ஹேக் பண்ணுறோமோ, விண்டோஸில் எப்படி நம்ம கமெண்ட் லைனை வச்சு ஹேக் பண்ணுறோமோ, அது மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம டெர்மெக்ஸ் யூஸ் பண்ணி ஹேக் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க, அதில் டெர்மெக்ஸ்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டால்னு கொடுங்க. டெர்மெக்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 MB தான் இருக்கும் கிட்டத்தட்ட. டெர்மெக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, டெர்மெக்ஸ் பீட்டா இருக்குது, அல்ட்ரா இருக்குது. ஸோ நீங்கள் டெர்மெக்ஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள், ஏன்னா இது கொஞ்சம் ஒர்க்கிங் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா, இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, சின்ன சின்ன கமெண்ட்ஸ் பார்ப்போம். வர வீடியோவில் எப்படி இதை வச்சு ஹேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இது டவுன்லோட் ஆகட்டும். அப்படியே கீழே கர்சரை மூவ் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பேக்கேஜ். நம்ம எப்பவுமே பேக்கேஜ் வந்து அப்டேட்லேயே வச்சுருக்கணும், ஏன்னா டெய்லி அப்டேட்டில் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அப்டேட்டில் வச்சுருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ப்ராசஸிங்லாம் ஈஸியாக இருக்கும். ஹேக்கிங் போது உங்களுக்கு அப்பப்போ லேக் ஆகாமல் இருக்கும், ஃபாஸ்ட்னஸாக இருக்கும். ஓகே, டவுன்லோட் ஆகுதா? ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.4 தந்திருக்காங்க இதுக்கு. ரிவ்யூ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்குலாம் நல்லா தான் இருக்குது, அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்துடுச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இது மாதிரி ஷோ ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு ஏபிடி நம்ம எப்பவுமே அப்டேட்டில் வச்சுருக்கணும் நம்மளோட டெர்மெக்ஸை. ஸோ ஏபிடி அப்டேட், ஏன்னா அப்டேட் வந்திருக்கா நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் டவுன்லோட் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10 பேக்கேஜ் இருக்குது. ஆல்ரெடி அப்கிரேடில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம அப்கிரேட் பண்ணுவோம். ஏபிடி அப்கிரேட், ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே எஸ்ஆர் நோன்னு இது எப்பவுமே கேட்கும். நீங்கள் எஸ்னே கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, டவுன்லோட் ஆகுது. இதை வச்சு நிறைய ஹேக்கிங்லாம் பண்ணலாம். நம்ம கம்ப்யூட்டரில் என்னென்ன ஹேக்கிங்லாம் பண்ணுறோமோ அதே ஹேக்கிங்கை இதை வச்சு பண்ணலாம். பட் சிலது மட்டும் ஒர்க் ஆகாது, ஸோ நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஒர்க் ஆகிறது மட்டும் நம்ம பார்ப்போம். மோஸ்ட்லி என்ஜிராக வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் இதில், ஏன்னா அந்த போர்ட் ஃபார்வேர்டிங்கில் தான் இது ஒர்க் ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்னென்னா இப்போ நார்மல் சின்ன கமெண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். எம்இனா ஒரு ஃபைலை ஒரு இடத்துலேருந்து மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட். சிபினா ஃபைலை வந்து காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட். ஆர்எம்னா ஏன்னா ஒரு ஃபோல்டரை வந்து ஏன்னா ஒரு ஃபைலை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட். அது கிளியர்னா இந்த ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணுறது. ஜஸ்ட்டு கிளியர்னு கொடுத்தோன்னா ஸ்க்ரீன் வந்து கிளியர் ஆகிடும். இதுதான் இதோட கமாண்டு. சின்னதாக தான் இருக்கும். போகிற வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.